கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்று மே 1ஆம் தேதி உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்தில் தொழிலாளர்கள் பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளும் அவர்களுடைய பணி நிறைவு காலத்துக்கு பின்னர் அவர்கள் பெறுகின்ற சலுகைகளும் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகள் என்பதனை மீண்டும் மீண்டும் ஆண்டுதோறும் இந்த நாளில் அவைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இந்த நாளை ஒரு வாய்ப்பாக உலகம் முழுவதும் பயன்படுத்தி கொண்டு அதை கடைபிடித்து வருகின்றார்கள். பொதுவாகவே உலகத்தினுடைய, குறிப்பாக நம்மை போன்ற கீழ்த்திசை நாடுகளில் வாழுகின்ற மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கின்றன என்று கேட்டால், ஐரோப்பிய நாடுகளில் என்ன மாதிரியான கருத்துருவாக்கங்கள் இருந்து வருகின்றனவோ அந்த கருத்துருவாக்கங்களை நம்பக்கூடிய மனநிலைதான் நம்மை போன்ற நாடுகளில் இருக்கின்றன. அமெரிக்காவை யார் கண்டுபிடித்தார் என்கின்ற கேள்விக்கு பாடப்புத்தகங்களிலே கொலம்பஸ் அதை கண்டுபிடித்தான் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் உலகம் முழுக்க பாடமாக சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு ஐரோப்பிய கருத்துருவாக்கம். கொலம்பஸ் முதலாக அமெரிக்காவுக்குள்ளே அவர் காலடி எடுத்து வைத்த போது அங்கே நாகரிகம் நிறைந்த ஒரு சமுதாயம் வாழ்ந்து வந்தது என்கிற உண்மையை மறைக்கின்றார்கள். நாகரிகம் நிறைந்த சமுதாயம் என்றால் பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுத்த ஒரு சமுதாயம், பெண்கள் தங்களுடைய மேனியை முழுவதும் மறைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு சமுதாயம், அவர்கள் நாகரிகத்தினுடைய பல்வேறு படிக்கட்டுகளை தாண்டிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாய அமைப்பை தான் காட்டுமிராண்டிகள் என்றும் அகற்றப்பட வேண்டியவர்கள் என்றும் சொல்லி அங்கே அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை ஐரோப்பியர்கள் நிறுவிக் கொண்டார்கள். 1-2 நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த இங்கிலாந்தினுடைய இளவரசர் சார்லஸ் அவர்கள் தன்னுடைய ஒரு மேடையிலே உரையாற்றுகின்ற போது வேடிக்கையாக ஒன்றை சொல்கின்றார். நாங்கள் அமெரிக்காவுக்குள்ளே வந்திருக்காவிட்டால் நீங்களெல்லாம் பிரெஞ்சு மொழியைத்தான் பேசிக் கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கு ஆங்கிலம் என்றால் என்னவென்று தெரிந்திருக்காது என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களை வைத்துக்கொண்டே அவர் பேசுகின்றார். எதற்கு அவர் இப்படி பேசினார்? ட்ரம்ப் சொல்லுகின்றார், நாங்கள் இல்லை என்றால் ஐரோப்பியர்கள் ஜெர்மனி மொழியைத்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று கேலியாக அவர் ஒன்றை சொல்ல, அதற்கு மறுமொழியாக இவர் இன்னொரு கேலியை சார்லஸ் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் சொல்லியிருப்பதையெல்லாம் பத்திரிகைகளில் நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாலெல்லாம் பல வரலாறுகள் புதைந்திருக்கின்றன. அந்த வரலாற்றை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. மாறாக நம்மை போன்ற நாடுகளிலே வாழுகின்ற மக்களுக்கு ஐரோப்பிய கருத்துருவாக்கம் என்று சொன்னால் அவற்றின் மீது நமக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது. அவை சரியாகத்தான் இருக்கும், அவைதான் சிந்தனைக்கு உகந்தது, மனித அறிவுக்கு ஏற்றது என்பன போன்ற ஒரு அறிவு மயக்கத்தில் ஐரோப்பிய கருத்துக்களில் நாம் வீழ்ந்து விடுகின்றோம். இன்றைக்கு தொழிலாளர் தினம் என்று கடைபிடிக்கின்றார்கள். இந்த தொழிலாளர் தினத்தினுடைய இந்த வரலாற்று பின்னணியை நாம் பார்த்தால் 1886 இருந்து இந்த வரலாறு தொடங்குகிறது. 1886 இதே மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய சிகாகோவிலே போராட்டம் நடத்துகின்றார்கள். எங்களை தொடர்ந்து 12 மணி நேரம் 16 மணி நேரம் கசக்கி பிழிந்து வேலை வாங்குகிறார்கள், இந்த சித்திரவதையில இருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்து போராட்டங்களை நடத்துகின்றார்கள். சரியாக மே 4ஆம் தேதி அந்த போராட்டத்தின் நடுவிலே ஒரு குண்டு வெடிக்கின்றது. அதனை தொடர்ந்து அந்த போராட்டங்கள்
ஒரு பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கான உரிமைகள் தரப்படுவதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டன என்பதுதான் அதனுடைய வரலாறு. இங்கே நமக்கு மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் என்றால், ஐரோப்பிய நாடுகளில் இருந்து குண்டு வெடித்த நாள் மே 4ஆம் தேதி தொழிலாளர் தினம். இதற்குள்ளும் ஒரு சின்ன சின்ன அரசியல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் பல்வேறு வரலாற்று நூல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த தொழிலாளர் தினம் 1886 இருந்து, இன்னும் துல்லியமாக சொன்னால் 1889 இருந்து இந்த தொழிலாளர் தினம் என்று ஒன்று கடைபிடிக்கப்பட்டு வருவது, அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றுவிட்டார்கள் என்கிற அந்த கொண்டாட்டத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்குத்தான். ஆனால் அதிலிருந்து 1886 இருந்து சுமார் 1000-1250 ஆண்டுகளுக்கு முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அறிவுறுத்தல்கள், சில கட்டாய சட்டங்கள் மூலம் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை, உடல் உழைப்பை தருகின்ற மக்களுக்கான உரிமைகளை அவர்கள் எப்படி நிலைநாட்டினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு, இந்த ஐரோப்பிய கருத்துருவாக்கத்தினுடைய மயக்கத்திலே கிடக்கக்கூடிய மக்களுக்கும் அதை எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்கள் என்கிற கேள்வியை எழுப்பி அருள்மறையாம் திருக்குரானை திறந்தால் அல்லாஹ் கூறுகிறான், வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம். மனிதன் தனக்குத்தானே பூட்டிக் கொண்ட விலங்குகளை அவர் உடைத்தார். மனிதன் தனக்குத்தானே தன்னுடைய கைகளில் தானே ஒரு விலங்கை போட்டு வைத்துக் கொண்டான். தன்னுடைய அறிவுக்கு அவனே ஒரு விலங்கை போட்டு வைத்துக் கொண்டான். ஆண்டான் அடிமை பாகுபாட்டை அவனே ஏற்பாடு செய்து கொண்டான். இந்த விலங்குகளை எல்லாம் உடைத்து எறிவதுதான் மனித சமுதாயம் சுமந்திருந்த சுமைகளை அவர் கீழே இறக்கி வைத்தார். தேவையற்ற சுமைகளை தூக்கி சுமந்து கொண்டிருந்தான். அவற்றை எல்லாம் அவர்கள் கீழே இறக்கி வைத்தார்கள். மனிதன் தனக்குத்தானே பூட்டிக் கொண்ட விலங்குகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்தெறிந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்படி அவர்கள் உடல் உழைப்பாளர்களுடைய உழைப்பாளர் தினம் அல்லது தொழிலாளர் தினம் என்று வருகின்ற இந்த உடல் உழைப்பை கொட்டக்கூடிய மனிதர்களுடைய உரிமைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். அது உலகம் முழுக்க பிரபலமாகிவிட்ட ஒரு பொன்மொழியாக இருக்கின்றது. ஆத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல யஜுஃப அர்குஹு. உழைப்பவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால், உலர்வதற்கு முன்னால் அவர்களுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த நபிமொழிக்கு விளக்கமளிக்கக்கூடிய அறிஞர்கள் நுட்பமான 2 பொருட்களை சொல்லுகின்றார்கள். முதலாவது, ஒரு உழைப்பாளி என்பவர் வியர்வை சிந்த அவர் உழைக்க வேண்டும் என்பது. வியர்வை உலர்வதற்கு முன்னால், காய்வதற்கு முன்னால் அந்த உழைப்பாளிக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால், உழைப்பாளி தான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பில் அவர் ஏமாற்றக்கூடாது. வியர்வை வருகின்ற அளவுக்கு அவர் உழைக்க வேண்டும். காலையிலே 9 மணிக்கு நான் இந்த பொறுப்பை ஏற்பேன், மாலை 6 மணி வரைக்கும் நான் இந்த வேலையை செய்வேன் என்று சொன்னால் 9 மணிக்கு அவர் வர வேண்டும். 6 மணி வரைக்கும் அவர் அந்த முதலாளி என்ன நம்பிக்கையில் அவருக்கு வேலையை கொடுத்திருக்கின்றாரோ அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாதபடி அவர் அதற்கு உழைக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், லா தஹூனுல்லாஹ வர் ரசூல் வ தஹூனு அமானாத்திக்கும் அன்தும் தஅலமூன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள். உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளில் அறிந்து கொண்டே வேண்டும் என்றே அந்த பொறுப்புகளை சுமப்பதாக சொல்லிக் கொண்டு, அந்த வேலையை செய்வதாக சொல்லிக் கொண்டு வேண்டும் என்றே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புக்கு உங்களுக்கிடையில் நீங்கள் துரோகம் செய்து கொள்ளாதீர்கள். இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்னவென்றால், நான் இந்த வேலையை செய்வேன், காலை 9 மணி முதல் 6 மணி வரைக்கும் நான் உங்களிடத்திலே வேலை செய்வேன் என்று சொல்லிவிட்டு அதிலே ஒருவன் ஏமாற்றிக் கொண்டிருந்தான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும்
துரோகம் செய்தவனுக்கு சமமாவான். ஏனென்றால் அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செய்யாதீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு அறிந்து கொண்டே துரோகம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் இரண்டையும், இறை நம்பிக்கையும் உடல் உழைப்பையும் அமானிதத்தையும் இணைத்து சொல்லுகின்ற காரணத்தினால் இந்த வசனத்திற்கு அப்படி அறிஞர் பெருமக்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். எனவே ஒரு பொறுப்பை ஒருவன், ஒரு உடல் உழைப்பாளி, ஒரு தொழிலாளி ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் என்றால் அந்த பொறுப்புக்கு அவன் துரோகம் செய்யக்கூடாது. காலையிலே வந்து மாலை வரைக்கும் நான் வேலை செய்வேன் என்றால் வேலையை செய்ய வேண்டும். அதை ஏமாற்றுவது, அவர் அந்த பக்கம் போனதற்கு பிறகு இந்த பக்கமாக வேறு வேலைகளை செய்வது சில அரசு அலுவலகங்களிலே நாம் பார்க்கலாம். சேர்ல ஆட்கள் இருக்க மாட்டார்கள், ஃபேன் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும். ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தால் ஏதோ அவர் இப்பதான் வெளியில போயிருக்காரு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தால் ஆள் வந்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஃபேன் ஓடவில்லை என்றால் அன்றைக்கு அவர் விடுமுறை எடுத்திருக்கின்றார் என்று பொருள். இது ஒரு மறைமுகமான துரோகம், செய்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புக்கு செய்யக்கூடிய துரோகம். நான் சொல்வது உதாரணம் தான். ஒவ்வொரு தொழிலும் இப்படிப்பட்ட ஏமாற்று வித்தைகளை தெரிந்திருக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கலாம். மொத்தத்தில் அவைகள் எல்லாம் நம்பிக்கைக்கு செய்யக்கின்ற துரோகங்கள் என்பதுதான் அருள்மறையான் திருக்குரான் நமக்கு காட்டுகின்ற, சொல்லி தருகின்ற விளக்கம். எனவே உங்களுடைய உடல் உழைப்பாளி, ஒரு தொழிலாளி, அவருடைய வியர்வை உலர்வதற்கு முன்னால் நீங்கள் கூலியை கொடுத்து விடுங்கள் என்பதனுடைய முதல் பொருள், அவர் வியர்வை சிந்த உழைக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பை அவர் நிறைவேற்ற வேண்டும். வேர்வை வருகிறதோ இல்லையோ, ஒருவேளை இது வேர்வை வராத தொழிலாக கூட இருக்கக்கூடும். அந்த வியர்வை என்பதன் பொருள் நீங்கள் அதை கவனத்தோடு இருங்கள், அக்கறையோடு அதிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னவென்றால், வியர்வை உலர்வதற்கு முன் கூலியை கொடுத்து விடு என்றால், வியர்வை உலர்வதற்கு முன்னால போய் கூலியை கொடுத்தால்தான் அவர் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார் என்று முதலாளிக்கு தெரியும். அவர் சோர்ந்து போய் வந்திருப்பது, அயர்ந்து வந்திருப்பது, அப்பாடா இந்த 6 மணி ஆகிவிட்டது, எப்போதடா வீட்டுக்கு போவோம் என்றவருடைய முகத்திலே ஒரு ஏக்கம், இந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் நம்முடைய மனைவி மக்களுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கலாம் என்கிற அந்த பரபரப்பு, ஒரு அவசரம், இவைகளெல்லாம் எப்போது தெரியும் என்றால், அந்த வேர்வை உலர்வதற்கு முன்னாலதான் அவர் அதில் கொட்டியிருக்கக்கூடிய உழைப்பு முதலாளிக்கு தெரியும். நாளைக்கு வா பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் மறுநாள் காலைக்கு அவர் வேலைக்கு வருகின்ற போது எப்படி வருவார்? நல்லா குளித்து புத்தாடை அணிந்து ஒரு புதிய கோலத்தில் வருவார். மாலை திரும்புகின்ற போதுதான் அவர் சோர்வாக திரும்புவார். எனவே அந்த கோலத்தில் அந்த முதலாளி அந்த தொழிலாளியை பார்க்க வேண்டும். எவ்வளவு இவர் இதிலே உழைப்பை செலுத்தி இருந்தால் இவர் இந்த மாதிரியான சோர்வுக்கு ஆளாகி இருப்பார் என்று புரிய வேண்டும் என்றால், நீங்கள் அந்த வியர்வை உலர்வதற்கு முன்னால் அந்த கூலியை தந்து விடுங்கள். அப்படி தரும்போதுதான் அந்த உழைப்பின் அருமை மகத்துவம் உங்களுக்கு தெரியும். இல்லை என்று சொன்னால் முதலாளி தத்துவம் பேச ஆரம்பித்து விடுவார். அந்த இதுக்கு நான் பேசின சம்பளம் கொஞ்சம் விவரம் இல்லாமல் பேசிவிட்டேன், கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் குறைச்சிக்கலாமா என்று தத்துவம் பேசுவார். அந்த சோர்வில இருக்கும் போதே நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்வதனுடைய பொருள் இதுதான். இப்படி உழைப்பை இஸ்லாம் போற்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாய அமைப்பில் இந்த உழைப்புக்கு எத்தனை பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலாக செய்கின்ற போது, ஒரு மனிதருக்கு கை கொடுக்கின்ற போது அவருடைய உள்ளங்கை காய்த்திருப்பதை பார்த்துவிட்டு அந்த உள்ளங்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். ஒரு முறை ஒரு நபித்தோழர் தன்னுடைய தேவைக்காக ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து இலவசமாக சில உதவிகளை கேட்கிறார். எனக்கு இந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு கோடாரியை எடுத்து கொடுத்து, அதற்கு அவர்களே அந்த மரக்குச்சி ஒன்றை அவர்களே தயாரித்து செருகி அதிலே கொடுத்து, அது ஆடாமல் அசையாமல் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொண்டு அவருடைய கையிலே கொடுத்து, 15 நாட்களுக்கு உன்னை நான் பார்க்க கூடாது, ஒரு 15 நாளைக்கு முன்னால வராதே என்று சொல்லி அனுப்புகிறார்கள். 15 நாள் கழித்து அவர் கிடைத்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் முகமலர்ச்சியோடு வந்து நிற்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பணத்திலிருந்து உன்னுடைய மனைவி மக்களுக்கு தேவையானதை நீ வாங்கி கொடு, உணவை வாங்கி கொடு, ஆடையை வாங்கி கொடு, அதுதான் உனக்கு சிறந்தது.
மனிதர்களிடத்திலே நீ கையேந்துவதை விட, இலவசமாக நீ உதவிகளை பெறுவதை விட இதுதான் உனக்கு சிறந்தது, அல்லாஹ்விடத்தில் உனக்கு சிறந்தது. இந்த உலகத்தில் உனக்கு அது கண்ணியத்தை தருகிறது, அது வேறு, அது தன்மானம், தன்னிறைவு, இவற்றோடு தொடர்புடையது. ஆனால் இது ஈமானோடும் தொடர்புடையது. அது அல்லாஹ்விடத்தில் உனக்கு கண்ணியத்தை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த பண்பாட்டு மறுமலர்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இஸ்லாமிய வரலாற்றில் புகழ்மிக்க பேரறிஞர்கள், இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறையை சார்ந்த அறிஞர் பெருமக்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் மகத்தான பேரறிஞர்கள். இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு அவர்கள் வாரி வழங்கியிருக்கக்கூடிய அறிவு செல்வங்களான புத்தகங்கள் ஏராளம் ஏராளம் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய பேரறிஞர்கள் தங்களுடைய சொந்த உழைப்பில் உழைத்து வாழ்ந்தவர்கள் என்கிற வரலாற்றை பார்க்கின்றோம். கலீஃபா அப்பாசிய கலீஃபாக்களில் புகழ்மிக்க ஒரு பேரறிஞர் அல் முஹ்ததி பில்லா, இந்த கலீஃபாவின் பெயர். அப்பாசிய கிலாபத் என்பது நான் உங்களுக்கு நிறைய முறை என்னுடைய ஜும்மா உரைகளில் நான் சொல்லி காட்டியிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 2 கோடி சதுர மைல்களை கட்டி ஆண்டவர்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 46-47 நாடுகள் சேர்ந்து ஒரே நாடாக, ஒரே நிலப்பரப்பாக, ஒரு சட்டம் செல்லுபடியாகின்ற ஒரு அரசாக ஆட்சி நடத்தியவர்கள் அப்பாசிய கலீஃபாக்கள். புதிய புதிய மாகாணங்கள், இப்ப இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இது விவசாய பூமி. சில நாடுகள் இருக்கின்றன இண்டஸ்ட்ரியல் தொழில்துறையிலே செழித்த நாடுகள் இருக்கும். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான வருமானத்துக்கான வழிகள் இருக்கும். இப்படி பல கோணங்களில் வருமானங்களை ஈட்டுகின்ற பல நாடுகளும் இஸ்லாத்தின் அரவணைப்புக்குள்ளே வருகின்ற போது இவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியாக வரி விதிப்பது என்று கலீஃபாக்களுக்கு தெரியவில்லை. ஆட்சியை பிடிக்க தெரிந்த கலீஃபாக்களுக்கு மக்களுக்கு எப்படி வரி விதிப்பது என்று தெரியவில்லை. இந்த வரிகளை எல்லாம் இஸ்லாத்தினுடைய வரம்புகளுக்குள் நின்று விதிக்க வேண்டும். வரி விதிக்கிறேன் என்கிற பேரில் மக்களை கசக்கி புளியக்கூடாது, மக்களை அடிமைப்படுத்திவிடக் கூடாது. அப்படியானால் எந்த தொழிலுக்கு எவ்வளவு வரி விதிக்கலாம், என்ன வருமானத்துக்கு எவ்வளவு வரி விதிக்கலாம், ஜகாத் என்கிற ஒரு கடமையை தாண்டி அரசை நிர்வாகம் செய்வதற்கு அந்த மக்களிடமிருந்து வரிகளை பெறுவது எப்படி என்று எழுத வேண்டிய, அரசுக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை அறிஞர் பெருமக்களுக்கு இருந்தது. அப்போது கலீஃபா அல் முஹ்ததி பில்லா அவர்கள் அபூபக்கருல் ஹஸ்ஸாஃப் என்கிற அறிஞரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு ஒரு நூலை எழுதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் எழுதி கொடுத்த நூல் தான் வரிகள் தொடர்பான முதல் நூல் இஸ்லாமிய வரலாற்றில், கிதாபுல் ஹராஜ். கிதாபுல் ஹராஜ் என்கிற அந்த அபூபக்கருல் ஜஸ்ஸாஸ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஹஸ்ஸாஃப் எழுதியிருக்கக்கூடிய நூல் தான் முதல் வரி விதிப்பை பற்றிய நூல். இன்றைக்கும் அறிஞர்களுக்கு மத்தியிலே மிகவும் ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியமாக அந்த நூல் பாராட்டப்படுகிறது. அந்த நூலை எழுதியிருக்கக்கூடிய அபூபக்கருல் ஹஸ்ஸாஃப் அவர்கள் செய்த தொழில் என்ன தெரியுமா? செருப்பு தைக்கக்கூடிய தொழில். அவர்கள் அதை இழிவென்று கருதவில்லை. மக்களை எல்லாம் ஒரு சுன்னத்தான வாழ்க்கை முறைக்கு பழக்குவதற்கு என்னுடைய தொழில் உதவுகிறது என்று கருதினார்கள். செருப்பு அணிந்து கொண்டு நடப்பது ஒரு நபி வழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாது. எனவே அந்த ஒரு சுன்னத்தான நடைமுறைக்கு மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் ஒரு தொழிலை செய்கின்றேன் என்று அபூபக்கருல் ஹஸ்ஸாஃப் அவர்கள் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலை செய்தார்கள். அதே போல அறிஞர் பெருமக்கள் பலருடைய பெயருக்கு பின்னால் ஒரு பெயர் ஒட்டி கொண்டே இருக்கும். அவருடைய பெயருக்கு பின்னால் ஒரு அடையாள சொல் ஒன்று ஒட்டி இருக்கும். இமாம் அபு ஹனீஃபா அவருடைய பெயர் நுஅமான். அபு ஹனீஃபா, அபு என்று சொன்னால் தந்தை, ஹனீஃபா என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டில் ஹனீஃபா என்பது அந்த இங்க் பாட், இங்கு மை ஊத்தி வச்சிருக்கக்கூடிய பாட்டிலுக்கு தான் ஹனீஃபா என்று சொல்வது. எந்நேரமும் சிந்தனையிலே தோன்றுகின்ற அறிவூற்றுக்கள் அந்த மறைவதற்கு முன்னால் உடனே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த நேரமும் தனக்கு பக்கத்திலே ஒரு மைப்பாட்டில் வைத்திருப்பார். அதனால் அபு ஹனீஃபா என்று பெயர். அவ்வளவு பெரிய பேரறிஞர். ஆனால் அவர்கள் துணி வியாபாரம் செய்து வந்தார்கள். சுயமாக அவர்கள் மாணவர்களுக்கு பாடங்களை கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஏற்படுத்திய சிந்தனை மறுமலர்ச்சி மக்கள் மத்தியில் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்துகிறது. கீழ்மட்டத்தில் உள்ள சின்ன சின்ன அதிகாரிகள் தவறிழைக்கின்ற போது அந்த தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய மனப்பக்குவம் மக்களிடத்திலே மெல்ல மெல்ல வளர்கிறது. கலீஃபா அப்போது ஆட்சியில் இருந்த அப்பாசிய கலீஃபாக்கள்
பேசாமல் அபூ ஹனீஃபா அவர்களுக்கு ஒரு அரசு பதவியை கொடுத்து விட்டு அரசாங்கத்தில் இருந்து மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு சுகத்தை அவருக்கு காட்டிவிட்டால் நாம் சொல்லுகிறபடிக்கு அவரை ஆட்டி படைக்கலாம் என்று மெதுவாக வலை விரிக்கின்றார்கள். இத்தனை பெரிய அறிவை வைத்துக் கொண்டு எதற்காக நீங்கள் இப்படி தன்னந்தனியாக மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அரசாங்கமே உங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஐயோ, வேண்டவே வேண்டாம் என்று ஓடி போனார்கள். சிறையிலே அடைத்து அடித்து சித்திரவதை செய்து இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். தலைமை நீதிபதி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சாட்டையால் அடித்தும் ஏற்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டபோது, இப்படித்தானே மெதுவாக ஆரம்பிப்பீர்கள், என் வாய்களுக்கு பூட்டு போடுவதற்கு இதுதான் முதல் படி என்று எனக்கு தெரியும், நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அவர்கள் துணி வியாபாரி. இப்படி அல் கஃபால் என்று ஒரு அறிஞர் இருந்தார். அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் ஷாஃபி மதுஹபிலே புகழ்மிக்க நூல்கள். அல் கஃபால் அவர்களுடைய பின்னாளில் பெரிய அறிஞராக ஆனார். அவருடைய மாணவர்களே கொண்டு வந்தவர்களுக்கு ஹதியாக்களை அன்பளிப்புகளை கொடுத்து, தயவு செய்து நீங்கள் தொழில் செய்யாதீர்கள், அந்த நேரத்திலும் எங்களுக்கு நீங்கள் பாடம் நடத்துங்கள், உங்களுடைய அறிவு எங்களுக்கு தேவை என்று மாணவர்களாக வலியை முன் வந்து கொடுத்தார்கள். ஒரு முறை மாணவர் கை கொடுக்கின்ற போது கைகள் மிகவும் மரத்து போயிருந்தன. அவர்கள் சொன்னார்கள், இது எதுக்கு இப்படி மரத்து இருக்கிறது கேட்கும்போது, நான் இந்த பாடம் நடத்துகின்ற வேலையை நீங்க இப்படி என்னை கட்டாயப்படுத்தி பாடம் நடத்த சொல்கிறீர்கள் அல்லவா, இதுக்கு முன்னால் நான் பூட்டு தயாரிக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருந்தேன். அப்படி பூட்டு தயாரித்து என்னுடைய கைகள் இப்படி இரும்புகளை பிடித்து அடிச்சு அதை சப்பனிட்டு சரி பண்ணி அது ஒரு சைஸுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடம் என்னுடைய கைகள் இப்படி ஆகிவிட்டன என்று சொன்னார். அவருடைய அறிவுத்திறத்தால் அவர்கள் கண்டுபிடித்த பூட்டு இன்றைக்கு வரைக்கும் உலக வரலாற்றில் ஒரு சாதனையாக சொல்லப்படுகிறது. பூட்டு எவ்வளவு பெருசு இருக்கலாம், ஆனா சாவி சின்னதா இருந்தா தான் ஈஸி டு கேரி, அதை தூக்கிட்டு போக முடியும், பாக்கெட்ல போட்டு கொண்டு போக முடியும். இப்பதெல்லாம் பிங்கர் பிரிண்ட் வந்துருச்சு, அது வேற. மிக சுமப்பதற்கு எளிதான சாவியை தயாரிப்பவன் தான் உண்மையான பூட்டு தயாரிக்கிறவன். பூட்டு சாவி இவ்வளவு பெருசுன்னா அது அந்த தொழிலுக்கு அது நேர்த்தி அல்ல, அழகல்ல. அவர்கள் அந்த வெயிட்டை குறைத்து 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 கடைசியாக அவர்கள் தயாரித்த சாவியினுடைய வெயிட்டு 4 கோதுமை எடை அளவு. 4 கோதுமை எடை அளவுக்கு ஒரு சாவியை தயாரித்து, அது பூட்டு உடைக்க முடியாத பூட்டு. முஸ்லிம்கள் அப்போதே சாவி இல்லாத, பிசிக்கலா ஒரு சாவி இல்லாத, பாஸ்வேர்டை வச்சு ஓபன் பண்ணக்கூடிய பூட்டுக்களையும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே முஸ்லிம்கள் கண்டுபிடித்ததற்கான, ஸ்பெயினிலே கண்டுபிடித்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன. நமக்கு அதுவல்ல, அப்படிப்பட்ட அறிவுத்திறன் மிக்க இமாம் பூட்டு தயாரிக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டே மிக அறிவு களஞ்சியம் என்று சொல்லத்தக்க நூல்களை தந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பெருமை, இந்த வரலாற்று ஞானம், இவைகளெல்லாம் இஸ்லாமிய அறிவுலகத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். நான் எந்த மத நம்பிக்கையும் குறைத்து சொல்லவில்லை, ஆனால் இதர மத நம்பிக்கைகளிலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து அதுதான் நடைமுறை. மத அறிஞர்களை உட்கார வைத்து அவர்களை சோம்பேறிகள் ஆக்கியதுதான் இதர மதங்களினுடைய நடைமுறையில் நீங்கள் பார்க்க முடியும். அறிஞர் பெருமக்கு இப்படி நிறைய நாம சொல்லிக் கொண்டே போக முடியுமா? ஜஸ்ஸாஸ், செங்கல் தயாரிக்கக்கூடிய செங்கல் சூளையிலே அவர்கள் வேலை பார்த்தவர்கள். சைதலானி என்ற ஒரு இமாம் இருக்கின்றார்கள், மருந்து தயாரித்து விற்கக்கூடியவர்கள், மாவு விற்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள். அல் பக்காலி என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார். பக்காலி பெட்டிக்கடை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அறிஞராக இருந்து ஞான திரவியங்களான நூல்களை தந்தவர் அறிஞர் பெருமக்கள். இப்படியெல்லாம் உழைப்புக்கு இஸ்லாம் மகத்துவத்தை தந்ததன் காரணமாகத்தான், உழைப்பை ஏற்றி போற்றியதன் காரணமாகத்தான் இந்த அறிஞர்கள் இந்த தொழில்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு கேட்பதற்கு நமக்கு என்ன, பூட்டு செருப்பு தயாரிச்சுக்கிட்டா இந்த வேலை பார்த்தாருங்க, செருப்பு தயாரிப்பது இழிவாக நினைக்கவில்லை. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் உழைக்க வேண்டும் என்று சொன்னார். இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிஞராக இருந்தார்கள், அரசராக இருந்தார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு போனால் கிங் டேவிட் என்று தான் இருக்கும், கேட், கிங் டேவிட் கேட்டும் தான் வச்சிருப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசர். யூதர்கள் ஜெர்மனியிலே தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்ட, ஹோலோகாஸ்ட் என்று சொல்வார்கள், அதாவது அவருடைய சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட நினைவு சின்னம், அது இருக்கின்ற இடத்துக்கு எதிரில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கம் இருக்கு. கிங் டேவிட் தான் அதுல எழுதியிருப்பான். மிகப்பெரிய அரசராக அவர்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள்
ஊருக்கு சட்டை, போர் கவசம், வாளு, ஈட்டி தயார் பண்ணி அதுல கிடைக்கிற வருமானத்தில் வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே உழைப்பு இஸ்லாத்தில் மகத்துவம் மிக்கது, உயர்ந்தது. ஏதேனும் ஒரு வகையில் ஒரு மனிதன் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது உடல் உழைப்பாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிறது இல்ல, மூளை உழைப்பாக கூட இருக்கலாம். மூளைக்கும் சரி, மூளைக்கு வேலை கொடுத்தாலும் அதுவும் வேலை தான். ஏதேனும் ஒரு வகையில் உழைக்க வேண்டும். ஏன் உழைக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்துகிறது என்றால், உழைக்கக்கூடியவன் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி படிப்பான். படிச்சாதான் உழைக்க முடியும் என்று படிப்பான். அவன் ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில பிஸியாவே இருக்கணும். இல்லை என்றால் எதிரி ஒருவன் தயாரா இருந்துகிட்டே இருக்கிறான். யார் அவன்? ஷைத்தான். கப்புன்னு ஒரு அமுக்கு அமைக்கிறான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க உடலுக்கு ஓய்வு கொடுத்து பாருங்க, உடனே இப்பதான் எல்லார் பாக்கெட்லயுமே வந்து உட்கார்ந்துருக்காரு ஒரு ஷைத்தான், அவரை தூக்கிட்டு உட்கார்ந்துருவான். அந்த ஓய்வு நேரங்கள் தான் ஒரு மனிதனுடைய மனதை மாசுபடுத்துகிறது, ஒழுக்கத்தில் அவனை தரம் குறைந்தவனாக மாற்றுகிறது, அவனுக்கு இல்லாத பொல்லாத நோய்களை கொண்டு வந்து அதுதான் சேர்க்கிறது. இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போக முடியும். அப்படி உழைப்பை போற்றுகின்ற மார்க்கம் ஒன்று இருக்க, இந்த உழைப்பாளர் தினம் என்பது ஏதோ 1886ல இந்த ரைட்ஸை எல்லாம் உலகம் தந்துவிட்டது என்பதல்ல. அதிலிருந்து 1250 ஆண்டுகளுக்கு முன்னரே இஸ்லாம் உழைப்பாளர் என்றால் அவருக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், அவருக்கு ஓய்வு கொடுக்க. நோன்பாளிகளை நோன்பு வச்சிருக்கும் போது உங்க கடையில 5 ஊழியர்கள் தான் சேர்க்க முடியும், அதுக்கு தான் வேலை இருக்கு. ரமலான் வந்துட்டு 6வது ஊழியரை சேர்த்துக் கொள்ளுங்கள். சேர்த்து 5 பேர் வேலையை 6 பேருக்கு பிரிச்சு கொடுங்க. அந்த 1 மணி நேரம் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. இப்படி சொல்லுகிற மார்க்கம். ரமலானில் நீங்கள் உங்களுடைய வேலைக்காரர்களின் பணிச்சுமையை குறையுங்கள், அவருடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி சொல்லுகின்ற மார்க்கம். எனவே இந்த தொழிலாளர்களின் நலன் உரிமைகள் என்று வருகின்ற போது இது ஏதோ ஐரோப்பியர்கள் கண்டுபிடித்த தத்துவம் அல்ல. இஸ்லாம் அதிலிருந்து 1250 ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டுபிடித்த தத்துவமாக அல்ல, அதை நடைமுறையிலும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறது. இதை நாமும் புரிந்து கொண்டு ஐரோப்பிய கருத்துருவாக்கத்தினுடைய மயக்கத்திலே கிடக்கக்கூடிய கீழ்த்து நம்ம போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய மக்களுக்கும் அதை எடுத்துரைப்பதன் மூலமாக இஸ்லாத்தினுடைய மேன்மையை நாம் பறைசாற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அறிவுத்திறன் மிக்க மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.